சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலா நம்ம சேது படம் எடுத்தோம், பாலாஜித்தர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீஸை காப்பி பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு போலி பிக்சர். இதுவும் பல முறை நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி சொல்கிறார் வெற்றிமாரனையும் வகித்து என்ற உயிர் என்றால் மக்கள் பார்த்து பிடிக்க கேவலமாக எத்தனையோ போய் பிடிக்காமல் இருக்கலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம். மேடையில் இது பத்தாம் சொல்கிறீங்க. ஏற்கனவே சினிமாக்காரங்க கிளுகளும் தான் இருக்குது. காத்திருப்பாரு ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுறோம் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தப்பி சுசி தான். இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் வர அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகனால தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனா வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகரை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்றது கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகை அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை ரெஜிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து ரெஜிஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருக்கும். எப்போ கப்பாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அசினேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில். நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கன்றாங்க. அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டிங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்த அளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டிஸ்ட் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், ஸோ எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில்
எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், குணவரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சய் சார், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாத்துல் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் என்ன வேணால் பேச கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குழிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தவங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிகணும் இல்லையா? என்ன வேணா பேசுறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்படி என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகம்னு சொல்கிறீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களுக்கு யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் சக்கட்டு முடிக்க வரான்றாரு, போறான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல முறைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேசுகிற பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜா வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ அப்பாட்டாக்கிற தமிழ் சினிமாவில்? ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சி சார் ஆகட்டும். படகு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவத்தெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு அடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணா வடிக்கலாம், எப்படி வேணா எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்னோட ஒப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சரி மற்ற விஷயம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு, சினிமா அது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ஒரு சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள்.
சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, சந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி, அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மடங்கு நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மத்தக்கூடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா, எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில், எப்படி 10 சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரன் கிளுகிளுன்னு தான் இருக்குது, பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் மொத்தம் அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கப்படான்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இது அந்த அட்டா இல்லைடா, அன்போட அட்டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டனுக்காக ஒன்றா பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து போலான்னு கேட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, போலோ அனுவாசம், சாரி அஜித் சார் படம். அதில் வந்து டைரக்டர் அதில் வந்து ஜோதியா கண்ணனை எடுத்துப்பான். நான் அப்பயே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிடு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு, நான் தமிழ் சினிமா கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணேன். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகராக நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து வந்திருக்கான், ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து. இவரும் போவேன், இப்போ படுத்துக்கிட்டே இருப்பான். டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கேன், சிவரான் அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானா கோபி ஆனார். நீயானா கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டா சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவிசியில் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறைய பொண்ணு தம்பி, உண்மையான தம்பி, சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.